வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 24ஆம் திகதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, மௌனம் பயங்கரம், ராமன்ய நிகாய பௌத்த பீடம் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் இடம்பெற்று வரும் சம்பவங்கள் இனமோதல் வெடிக்கும் தருவாயில் உள்ளது என்பதை வெளிப்படுத்தி வருகின்றன. ஏற்படவுள்ள மோதலை உடனடியாக தடுக்க வேண்டும். எனினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் மௌனம் காப்பது மிகவும் பயங்கரமான விடயமாகும் என்று 4 பிரதான பௌத்த பீடங்களில் ஒன்றாகிய ராமன்ய நிகாய பீடம் எச்சரித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. பௌத்த சிங்கள கொள்கையை அவமதித்து நாட்டில் பௌத்தர்களின் பொறுமையை சோதிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. எமது பொறுமையின் உச்சத்தில் நாம் உள்ளோம் என்பதை அரசாங்கம் மறந்துவிட வேண்டாம் என ராமன்ய நிகாயவின் உறுப்பினர் ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அதுபோன்று இனத்துக்காக போராடி 100 நாள் உயிர் வாழ்ந்தால் போதும், பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கேசரிக்கு பேட்டி என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதன் விரிவான செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்கின்றது. பல்கலை மாணவ ஒருங்கிணைப்பாளர் லஹிரு வீரசேகர போலீசாரால் கைது, அனைத்து பல்கலை பிக்குகள் ஒருங்கிணைப்பாளரும் சிக்கினார் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் லஹிரு வீரசேகரவும் அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் டெம்பிட்டியே சுகதானந்த தேரரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர அரச வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவில் சேவைகள் 2வது நாளாகவும் ஸ்தம்பிதம், நோயாளர்கள் அவதி, வேலை நிறுத்தமும் தொடருமாம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. மாலுபே தனியார் மருத்துவக் கல்லூரியை தடை செய்ய கோரி பல்கலைக்கழக மாணவர் நடத்திய போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் 2வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட வேலை நிறுத்தம் காரணமாக நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பயங்கரவாதிகளாக செயற்படுகின்றனர், பிறந்த குழந்தையை குளிப்பாட்டி விட்டு வீசுமாறு கோரியே போராட்டம் என்கிறார் அமைச்சர் ராஜித என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. எக்காரணம் கொண்டும் இலவச கல்வியை சீரழிக்க மாட்டோம் என சபையில் உறுதிபட தெரிவித்த சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன சைட்டம் குறித்த விசேட அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர சிபிஐ அடுத்த முறையும் நாம் ஆதரிப்போம், கூட்டமைப்பின் குழு கூட்டத்தில் சிவசக்தி ஆனந்தன் எம்பி என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை அடுத்த முறை தேர்தலிலும் நாம் ஆதரிப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் EPRLF அமைப்பின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பிரபல கோடீஸ்வர வர்த்தகரின் மகள் கழுத்தறுத்து படுகொலை, கொட்டாவையில் சம்பவம், மாத்தறை இளம் வர்த்தகருக்கு வலை விரிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. கொட்டாவை ஹொரண வீதியில் அமைந்துள்ள கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் மேல் மாடியின் படுக்கை அறையில் இருந்து அந்த கோடீஸ்வரனின் மகள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, யாரும் பேச வரவில்லை, வேலை நிறுத்தம் தொடரும், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். ஸ்லாபம் வைத்தியசாலையில் டாக்டர்களுக்கு கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. வைத்தியர்களின் வேலை நிறுத்தத்தினால் சிலாபம் வைத்தியசாலையில் கோபமடைந்த நோயாளர்கள் வைத்தியசாலை அதிகாரிகளுடன் சண்டையில் ஈடுபட்டதால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோன்று பொது எதிரணியினால் அமைச்சு முற்றுகை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. கூட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்த முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று காலை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சை முற்றுகையிட்டு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். மேலும் தாமதிக்காமல் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
ஒலுவிலில் சிங்கள மாணவர்கள் முஸ்லிம் ஹோட்டல் மீது தாக்குதல் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் உள்ள முஸ்லிம் ஹோட்டலுக்குள் நுழைந்த 3 சிங்கள மாணவர்கள் உணவருந்திவிட்டு பணம் கொடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு 10:45 மணியளவில் இடம்பெற்றதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழ் மக்கள் ஏற்கக்கூடிய அதிகார பகிர்வே தேவை. ஜனாதிபதி தலைமையிலான சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. உத்தேச அரசியல் அமைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையே நேற்று இரவு முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது அரசமைப்பு மீளமைப்பு பணி, இடைக்கால அறிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடிப்படைவாதிகள் விடயத்தில் அரசு மௌனம் காக்கவே கூடாது, கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிறார் வெளிவிவகார அமைச்சர் ரவி என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடிப்படைவாதிகள் சிலர் நாட்டு மக்களை பணைய கைதிகளாக பயன்படுத்தி ஜனநாயகத்தை சவாலுக்குட்படுத்தும் நிலையில் நல்லாட்சி அரசு மௌனம் காக்கக்கூடாது என்று வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க நேற்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் புதிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் பட்டங்களை வழங்கும் வகையில் இலங்கையில் புதிதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கடந்த 20ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாணவர் போராட்டத்தால் ரூபா 1 கோடி பொருட்சேதம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சு வளாகத்தினுள் பலவந்தமாக நுழைந்த பல்கலைக்கழக மாணவர்களால் 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. சைட்டம் குறித்து விசேட அமைச்சரவை பத்திரம் என்ற தலைப்பிலான செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. சைட்டம் குறித்த விசேட அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பயங்கரவாதிகளாக மாறியுள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, அந்தரே ஹெந்தவும் கரு ரிமாண்ட் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மாணவர் ஒன்றிய தலைவர் கைது என்பதே அந்த செய்தியாகும். இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, இம்போர்ட் ஆஃப் பிராடோ வெஹிக்கிள்ஸ் கவர்மெண்ட் லூசஸ் ₹3,000 மில்லியன் இன் டாக்ஸஸ் கோபா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பிராடோ வாகன இறக்குமதி வரியில் 3000 மில்லியன் ரூபாவினை அரசு இழந்துள்ளது. நாடாளுமன்ற பொது கணக்கு குழு அறிக்கை என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். காணாமல் போனோர் குறித்து ஆராய்வதற்கான அலுவலகம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் குறித்து ஆராய்வதற்கான அலுவலகத்தை அமைப்பதற்கான திருத்த சட்டம் மூலம் நேற்று முன்தினம் வாக்கெடுப்பின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக சட்டத்தின் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் 2வது மதிப்பீட்டுக்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது ஆளும் எதிர்த்தரப்பினால் பரஸ்பரம் கடுமையான விவாதங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இந்த திருத்த சட்ட மூலம் மீது 2ஆம் 3ஆம் வாசிப்புகள் நடைபெற்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவையும் சர்வதேச சமூகத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் இத்தகைய செயலகத்தை அமைக்காது, காணாமல் போனோரது பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கான அதிகாரங்களுடனான அலுவலகமே அமைக்கப்பட வேண்டும். இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் ஓரளவுக்காவது பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பகத்தன்மையை பெறும் வகையில் இடம்பெற வேண்டும். இல்லையேல் இந்த செயற்பாடும் பிரயோசனமற்றதாகவே மாறும் என்பதை சுட்டிக்காட்டி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம்.
உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்படும் நிலைமை என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. நாட்டில் நீண்ட காலமாக ஏற்பட்டிருந்த கடும் வறட்சியும் மழையும் விவசாய உற்பத்திக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதால் சுமார் 9 லட்சம் மக்கள் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளும் நெருக்கடி தோன்றியிருப்பதாகவும் உதவியை பெற்றுக்கொள்ள முடியாவிடின் நிலைமை மேலும் மோசமடையும் என்றும் ஐநா எச்சரித்திருக்கின்றது. 4 தசாப்த காலத்தில் மோசமான வறட்சியை நாடு கடந்த வருடம் எதிர்கொண்டிருந்தது. வடக்கு கிழக்கு உட்பட 9 மாவட்டங்களில் இந்த வருடமும் கடும் வறட்சி நீடித்திருக்கின்றது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பும் அதனால் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றமும் எதிர்காலத்தில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகளும் சூழலியலாளர்களும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்த பாதிப்புகள் சகல நாடுகளுக்கும் ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்படுவதால் பிற நாடுகளின் உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கவும் முடியாது. இந்நிலையில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்புடையதாக உணவு உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. குறைந்த கால பகுதியில் குறைந்தளவு நீர்ப்பாசனத்துடன் செயற்கை பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை பயிரிடுதல் உட்பட சாதகமான அணுகுமுறைகளை கைக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு அதிகளவுக்கு காணப்படுகின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்த சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மூடப்படும் ஆபத்தை எதிர்நோக்கும் அல் ஜசீரா என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. கட்டாருக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் போட்டி காரணமாக அல் ஜசீரா ஊடக நிறுவனம் மூடப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கட்டாருக்கு சவுதி அரேபியா உட்பட 4 நாடுகள் விதித்துள்ள நிபந்தனையில் அல் ஜசீராவை மூட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் காணப்படுவது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அல் ஜசீராவின் வரலாறு ஊடக உலகில் மிகவும் முக்கியமானது. அதன் பங்களிப்பு மிகவும் காத்திரமானது. எனவே அல் ஜசீரா எதிர்கொண்டுள்ள இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக உரத்து குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு ஊடக உலகத்திற்கு உள்ளது என்று வலியுறுத்தி இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் இரண்டாவது நாளாகவும் நோயாளர்கள் அவதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சைட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாகவும் நாடளாவிய ரீதியில் நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக மலையகத்தில் நுவரெலியா, லிந்துலை, அக்கபத்தனை, கொட்டகலை, டிக்கோயா, கிளங்கன் மற்றும் பொகவந்தலாவை மஸ்கலியா வைத்தியசாலைகளில் வைத்திய சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்ததினால் சிகிச்சைக்காக வருகை தந்த நோயாளர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட வயோதிபர்கள் வைத்திய வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாது பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பலுசிஸ்தானில் தலிபான்கள் தாக்குதல், போலீசார் உட்பட 13 பேர் உடல் சிதறி பலி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று அமெரிக்காவின் நட்பு நாடுகள் பட்டியலில் இருந்து பாகிஸ்தானை நீக்க செனட் சபையில் மசோதா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர ட்ரம்ப் மனநலம் பாதிக்கப்பட்டவர், கடுமையாக விமர்சித்துள்ள வடகொரியா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். சிதறி நின்ற அதிமுக பாஜகவால் ஒன்றானது என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழக முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் 3 அணிகளாக பிளவுபட்ட அக்கட்சி நேற்று தமது கருத்தால் ஓரணியாகியது. அதிமுகவின் இபிஎஸ், ஓபிஎஸ், தினகரன் அணி என 3 அணிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு நேற்று ஆதரவு தெரிவித்துள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஸ்டாலினுடன் கைகோர்த்த அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. இவை தவிர 7 தமிழர்களையும் உடனடியாக பரோலில் விடுவிக்க வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்குண்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் அப்பாவி தமிழர்கள் 7 பேரையும் பரோலில் விடுவிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று 7 பேரின் விடுதலை மோடி கையில் என்றால் ராம்நாத்தை எடப்பாடி ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற தலைப்பிலான செய்தி கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது.
7 தமிழர்களின் விடுதலையை தடுப்பது நாங்கள் அல்ல, மோடி அரசுதான் என்கிறது எடப்பாடி அரசு. அப்படியென்றால் மோடியின் ஜனாதிபதி வேட்பாளரை முதலாளாக ஆதரிப்பது ஏன் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். 13வது திருத்தமே தீர்வுக்கு ஒரே வழி, கர்தினால் மல்கம் ரஞ்சித் யாழ்ப்பாணத்தில் உரை என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி, வடகிழக்கு இணைப்பு ஒருபோதும் சாத்தியப்படாது, சமஷ்டியும் கிடையாது என்கிறார் மனோ கணேசன் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஜனாதிபதி ஆட்சி முறை சர்ச்சை, கூட்டமைப்பு மாற்று யோசனை பரிசீலிக்க சுதந்திர கட்சி இணக்கம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் 2 கேலி சித்திரங்கள் வெளியாகியுள்ளன. அவற்றில் ஒன்று, சைட்டத்திற்கு எதிராக மாணவர்களும் அரச வைத்திய அதிகாரிகளும் பல்வேறான போராட்டங்களை நாடளாவிய ரீதியில் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அரசாங்கம் பாராமுகமாக செயற்படுவதை சித்தரிப்பதாக ஒரு கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அதுபோன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்த நல்லாட்சி அரசு முறிவடையும் நிலையில் காணப்படுகின்ற நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஆட்சியை பாதுகாக்கும் நோக்கில் பலமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்சி பிளவடைந்து நல்லாட்சி அரசு எப்போது கவிழும் என்ற எதிர்பார்ப்புடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காத்துக் கொண்டிருப்பதை சித்தரிப்பதாக மற்றொரு கேலி சித்திரம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.